ஹாய், ராஜா மலர் பேசுகிறேன். கருவாட்டு குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதை போட்டுக்கோங்க. 4 போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, மொச்சப்பயிரை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சுக்கோங்க. இது கருவாடு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ மழை டைமில் இந்த கருவாடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சிக்கன் குனியாக்கெலாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கருவாடு இந்த மழை டைமில் சேர்த்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். அடுப்பில் வானொலி போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி சிகப்பாக வதங்கினோன்னே அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியும் நல்லா மசியும் வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைக்க செஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. நல்லா வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி இப்படி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா அலசிட்டு பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வருதுன்னே தெரியல. அதனால் நம்ம நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அரையணும். அடுத்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுட்டு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த காய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காய் நல்லா கொஞ்சம் வெந்திருக்குது. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். மசிய வெந்தால் தான் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். மொச்சக்கொட்டை அப்பயே போட்டுருங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். காய் போடும் போதே போட்டுருங்க. அப்போ தான் அது மிளகாத்தூள் போய் சார்ந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போது உப்பு போட்டுடலாம். உப்பு அளவாக போட்டுக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது தான், உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இப்போ அடுத்து புளியை ஊற்றிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ ஊற்றிடலாம். புளி ஊற்றியாச்சு. இப்போது கருவாடு போட்டுடலாம். கையோடைய ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது, அவ்வளோதாங்க. கருவாட்டு குழம்பு இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுட சோத்தில் போட்டு களி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்துட்டோம். அடுத்து கொத்தமல்லி, லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு 500 மில்லியன் ஜாஸ்தியாக வரணும்.